ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். திருப்பாவையிலே ஆச்சாரிய அனுபவம், திவ்ய தேச அனுபவம், ஆண்டாள் காட்டினபடிக்கு நாம் 22 பாசுரங்கள் 22 தினங்களாக அனுபவித்தோம். தொடர்ந்து இன்று 23வது நாள் 23வது பாசுரம். மாரிமலை முழஞ்சில் மண்ணிக் கிடந்துறங்கும் என்ற பாசுரத்திலே கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து என்கிறது உயிரான வார்த்தையாக இருக்கின்றது ஆச்சாரிய அனுபவத்திலே. இதை பூர்வர்கள் நமக்கு எப்படி காட்டுகின்றார்கள் அப்படின்னா, சிங்காசனம், சீரிய சிங்காசனம், கோப்புடைய சீரிய சிங்காசனம் என்று 3 வகைப்பட்ட ஆசனமாக கொள்ள வேண்டும்னு காட்டுறார்கள். எதிராஜ சப்ததியிலே காதா தாதா சதானாம் கலதி அப்படிங்கிற ஸ்லோகத்தினுடைய முடிவிலே பஜதி எதிபதௌ பத்ரவேதீம் திரிவேதீம் அப்படின்னு எம்பெருமானார் திரிவேதி என்கின்ற சிங்காசனத்திலே எழுந்தருளி இருப்பதாக காட்டுகின்றார். இதனுடைய பொருளை ஒரு வியாக்கியான கர்த்தாவும் நமக்கு காட்டியிருக்கிறார்களா அப்படின்னா ஒருத்தரும் காட்டவில்லை. திரயானாம் வேதாம் சமாஹாரஹா திரிவேதி அப்படின்னு 3 வேதங்கள் என்று சொல்றார்கள். அப்படின்னா என்னது? ரிக் வேதம், யஜுர்வேதம், சாமவேதம் அப்படிங்கிற 3 வேதங்கள் எம்பெருமானாருக்கு சிங்காசனமாய் இருந்தனவாக உரைப்பது அப்படின்னு இந்த எதிராஜ சப்ததியிலே சுவாமி தேசிகர் அருளின இந்த ஸ்லோகத்துக்கு நாம் அர்த்தத்தை எடுத்துக்கொள்ளலாம். பேதஸ்ருதி, அபேதஸ்ருதி, கடகஸ்ருதி என்ற 3 வகுக்கப்பட்ட ஸ்ருதிகளே திரிவேதியாக வேதாந்த தேசிகருக்கு விவக்ஷிதமா சொல்லப்படுறது. அப்போ அத்வைதிகளுக்கு அத்வைத்த ஸ்ருதி ஒன்றே ஆசனமா இருக்கு, துவைத்திகளுக்கு துவைத்த ஸ்ருதி ஒன்றே ஆசனமா இருக்கு. ஆனால் நம் சுவாமிக்கோ அந்த உபய ஸ்ருதிகளோடு கூட கடகஸ்ருதியும் ஆசனமாக இருக்கு. அதாவது சுவாமி ஒரு ஸ்ருதியையும் தள்ளாமல் 3 ஸ்ருதிகளையும் முக்கிய அர்த்தமாகவே கொண்டு விசிஷ்டாத்வைத்த தர்சன நிர்வாகம் செய்தருளினார். அப்படிங்கிறதுனாலே இவருக்கு அந்த 3 வேத பாகங்களும் சீரிய சிங்காசனமாய் இருக்கின்றது அப்படின்னு அர்த்தம். ஆக இப்படிப்பட்ட ஆச்சாரிய சார்வபௌமரிடத்திலே வந்து சேர்ந்த சிஷ்யர்கள் யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணுகின்றார்கள். மற்றும் ஒரு அனுபவம், இந்த பாசுரத்திலே ஆயர் சிறுமியர்கள்லாம் பலர் வந்து கடாட்சிக்க வேண்டும்னு பிரார்த்தனை பண்றார்கள் கண்ணன் எம்பெருமானிடத்தில். கண்ணனோ கண்ணை திறந்து பார்ப்பது தானே கடாட்சம். சரி, நான் கண்ணை திறந்து பார்த்தேன், இப்பொழுது போங்கோள் அப்படின்னு சொன்னா உடனே ஒரு காரியமாக வேண்டும் அப்படின்னு பிரஸ்தாவிப்பார்களாம். சரி, நீங்களும் அப்படி ஒரு காரியத்தை உத்தேசித்துதான் வந்திருப்பீர்கள், அது என்ன காரியம்னு சொல்லிவிடுங்கள் அப்படின்னு கேட்டான் கண்ணன் எம்பெருமான். அது கேட்ட ஆய்ச்சியர்கள்லாம் சொன்னார்கள், எம்பெருமானே, திருப்பள்ளியறையிலே சயனித்தபடியே என்ன காரியம்னு கேட்காதீர், உன் கோவில் நின்னு இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து அதன் பிறகு யாம் வந்த காரியம் இன்னது அப்படிங்கிறத ஆராய்ந்து அருள் அப்படின்னு சொன்னார்கள். அப்போ இந்த ஆராய்ந்து அருள் என்பதற்கு ஆலோசித்து அருள வேண்டும் அப்படிங்கிறது அர்த்தம் அல்ல. வேற என்ன அர்த்தம்? வினவி அருள வேண்டும் அப்படின்னு இந்த இடத்துல காட்டுறார்கள். ஆக வந்த காரியம் அப்படிங்கிறது வருகைக்கு உறுப்பான காரியம் அப்படின்னு காட்டுறார்கள். எத் காரியர்த்தம் வயமாக தாஸ்மஹா தத் காரியம் விசாரயேத்து யர்த்தஹா அப்படின்னா, கண்ணன் எம்பெருமான் பள்ளி கொள்ளும் பொழுது ஏறார் கோலம் திகழக் கிடந்தாய் கண்டேன் எம்மானே என்ற ஆழ்வார் வாக்குப்படியும், அம்மா மலர்கண் வளர்கின்றானே என்னான் செய்கேனே என்றும் அரவணையாய் ஆயர் ஏரே துயில் இழாயே என்று திருப்பள்ளி உணர்த்த வேண்டும் அப்படிங்கிறது முதல் காரியம். இந்த காரியம் இப்பொழுது நிறைவேறியாயிற்று. ஏன்னா கண்ணன் திருப்பள்ளி அறையிலிருந்து எழுந்து வந்து உங்களுடைய காரியம் என்னன்னு கேட்டதனாலே இந்த முதல் காரியம் இப்பொழுது இந்த ஆய்ச்சியர்களுக்கு நிறைவேறிற்று.
சரி, அடுத்த காரியங்கள் என்ன? உள்ளிருந்து புறப்பட்டு அருளும் அழக காண வேண்டும். அதுக்கு பின்ன சீரிய சிங்காசனத்திலே வீற்றிருக்கும் அழகை காண வேண்டும், பல்லாண்டு பாட வேண்டும் அப்படின்னு இப்படி ஒவ்வொன்றும் இந்த காரியங்கள்லாம் புறப்பட்டு அருளும் அழகு காண்பதற்கும் வீற்றிருக்கும் அழக காண்பதற்கும் காரியங்களாக இருக்கின்றதே அப்படின்னு இந்த காரியங்களை எல்லாம் விண்ணப்பம் செய்தவுடனே எல்லாம் இந்த பாட்டிலேயே இந்த ஆயர் சிறுமியர்களுக்கு சித்தித்து விட்டது. பெருமாள் புறப்பட்டு அருளும் அழகு இருக்கே, அது வாச்சா மகோச்சரம், அதை சொல்ல முடியாது. இதை விசேஷித்து நம்பெருமாள் சந்நிதியிலேயே அனுபவிக்கத்தக்கது. ராமாயணத்திலே பெருமாளுடைய புறப்பாட்டின் அழகை பர்வதாதிவ நிஷ்கிரமிய சிம்ஹோ கிரி குஹாசயா அப்படின்னு வால்மீகி பகவான் வர்ணித்திருக்கிறார். அதனைத்தான் ஆண்டாள் இந்த பாட்டிலே 4 அடிகளாலே விவரிக்கிறாள். அதுக்கு மேலே என்ன சொல்றாள்? உன் கோயில் நின்னு இங்கனே போந்தருளி அப்படிங்கறதுனாலே நடையழகை காண வேண்டும் அப்படிங்கிற ஆசை இங்கே தெரிவிக்கப்பட்டிருக்கு. அசோகவனத்திலே பிராட்டியானவள் தன்யாகா பஷ்யந்தி மே நாதம் சிம்ஹ விக்ராந்த காமினம் அப்படின்னு பெருமாளுடைய நடையழகை நினைத்து நினைத்து புலம்பிக் கொண்டே இருந்தாளாம். அக்ரதஸ்தே கமிஷ்யாமி மிருத்நந்தி குஷகண்டகான் அப்படின்னு சொன்னவள் அதுக்கு மேலே போகாமல் மறுபடியும் என்ன சொல்றாள்? அக்ரதக பிரயௌ ராமாக சீதா மத்தியே சுமத்தியமான். பெருமாளை முன்னே போக விட்டு தான் பின்னே போவாளாம். இவள் முன்னே செல்ல மாட்டாள். ஏன்னா ராமனுடைய நடையழகை காண முடியாது. அதனாலே அக்ரதக பிரயௌ ராமகா, ராமனை முன்னே நடக்க விட்டு சீத்தை மத்தியே நடுவிலே நடப்பாள், இளைய பெருமாளுக்கு முன்னே. அப்படி பெருமாளை முன்னே போகவிட்டு தான் பின்னே போனது எதற்காக? அவருடைய நடையழகு காண வேண்டும் என்பதற்காகத்தானே. அந்த நடையின் சிறப்பு தெரிய வேண்டும் அப்படிங்கறதுனாலே வால்மீகி முனிவரும் என்ன சொன்னார்? யயோ அப்படின்னு சொல்லாமல் பிரயௌ அப்படின்னு காட்டினார். சுமித்திரை இளைய பெருமாளுக்கு வனப்பிரயாண அனுமதி கொடுக்கும் பொழுதோ சொல்றாளாம், ராமே பிரமாதம் மா கார்ஷீஹி புத்திர பிரதாரி கச்சதீன். பெருமாளுடைய நடையழகிலேயே அப்படியே துவங்கி விடாதே, அவரை ரட்சிக்க வேண்டும், அப்படியே கண்ணும் கருத்துமாக பார்க்க வேண்டியதுதான் நீ பிறந்த பயன் என்ன அறிவுரை செய்தாளாம். அப்படி இந்த பாசுரத்திலே கண்ணபிரானுடைய நடையழகு பற்றி சொல்ல வேண்டுமா? அதைத்தான் பார்க்க வேண்டும், அதுதான் அடுத்த காரியம் அப்படின்னு இந்த ஆயர்கள் எல்லாம் பிரார்த்திக்கின்றார்கள். கானகம்படி உலாவி உலாவி கருஞ்சிறுக்கன் குழல் ஊதின போது மேனகையோடு திலோத்தமை அரம்பை உருப்பசியரவர் வெள்கி மயங்கி வானகம்படியில் வாய் திறப்பின்றி ஆடல் பாடலவை மாறினர்தாமே அப்படின்னு சொல்றபடிக்கு கண்ணபிரான் உலாவும் போது இப்படிப்பட்ட நடையழகா? கண்ணன் கானகத்திலேயே காட்டினானா? கானகத்திலே மாத்திரம்தான் காட்டுவதா அப்படின்னு காவிரிலே அடங்கி ஒடுங்கி நடுங்கி கிடந்த இவர்களுக்கு அந்த நடையழக காண வேண்டும் அப்படிங்கிறதுக்கு அவகாசம் என்ன இருக்கு? அவகாசமே கிடையாது. அதனால இங்கே சொல்றார்கள், சாலகவாசல் பத்தி நுழைவனர் நிற்பனராகி இருந்த இக்காலத்திலும் கண்ணார காண அவகாசம் இல்லாமலேயே போனதே அப்படின்னு அந்த இழவுகள்லாம் தீர வேண்டும். அந்த அவதார காலத்தில் இருந்த இழவுகள்லாம் தீர வேண்டும். அதனாலே சதுர்கதியும் சதுரகதியும் காண வேண்டும், இப்போ உன்னுடைய நடையழக காண வேண்டும் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றார். அதற்கு மேலே சீரிய சிங்காசனத்திலே இருக்கும் அழக சொல்றார்கள். பல்லாயிரம் பெருந்தேவிமாரோடு பவ்வமேறி துவரை எல்லாரும் சூழ சிங்காசனத்தே இருந்தானை கண்டாருளர் அப்படின்னு பெரியாழ்வாரே காட்டி கொடுக்கிறார். 16,000 தேவிமார்களோடு துவாரகையிலே சீரிய சிங்காசனத்திலே இருந்த அழகை கண்டார் உளர் அப்படின்னு கேள்விப்பட்டால் போதுமா? அந்த அழகை நாங்கள் காண வேண்டாமா? இதைத்தானே நாங்கள் விரும்பி வந்த காரியங்கள் இவைகள் தானே. அதனாலே வேறொரு காரியம் அப்படிங்கிறதே கிடையாது. இந்த காரியத்தை நீர் எங்களுக்கு ஆராய்ந்து அருள வேண்டும் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றாள். இதற்கு பூர்வர்கள் இன்னும் ரசமான ஒரு ஆச்சாரிய அனுபவத்தை காட்டுறார்கள். ராமானுஷ நூத்தந்தாதியிலே கலிமிக்க சென்னல் கழடி குறையல் கலைபெருமான் ஒலிமிக்க பாடலை உண்டு தன் உள்ளம் தடித்து அதனால் வலிமிக்க சீயம் இராமானுஷன் அப்படின்னு சீரிய சிங்கமாக சொல்லப்பட்ட ஜைனேப கண்டீரவகா இது சார்வபௌம சிம்ஹம்னு ராமானுஷரையே சொல்றார்கள்.
இந்த பாட்டுக்கு உள்ளுரை பொருள் பார்த்தோம் அப்படின்னா அருமையான அர்த்தம் நமக்கு கிடைக்கின்றது. இந்த பாசுரத்திலே சிம்மத்தை பற்றின பிரார்த்தனைகளும் தெரிய வருகின்றது. அப்ப இந்த சிம்ஹம் ஆச்சாரிய சிம்மமாக யார சொல்லப்படுறது? பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னான் ஆனாள் அப்படின்னு ஆண்டாளுடைய அந்தரங்கத்திலே சொல்லப்படக்கூடிய பொருள் இதுதான் அப்படின்னு நாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி சீரிய சிங்கமாய் முழங்கி புறப்பட்டு போந்தார் அப்படின்னா எம்பெருமானாருடைய திக்விஜய யாத்திரையிலே எங்குமே சிம்ம கர்ஜனை தான். போதருமா போலே அப்படின்னா உபமான அர்த்தங்களுக்கு உபமேயம் தன்னிலேயே உபசம்ஹாரம் அப்படின்னு செய்தார். இந்துரிந்திரிவ ஸ்ரீமான் அப்படின்னு ராம ராவணையோர் யுத்தம் ராம ராவணையோரிவ அப்படின்னா அந்த யுத்தத்துக்கு ஒரு உபமானம் சொல்லுங்களேன் அப்படின்னா ஒண்ணு சொல்ல முடியாது. ராம ராவண யுத்தத்துக்கு உபமானம் அந்த யுத்தம் தான் அப்படின்னு சொல்றது போலே இங்கே சுவாமியினுடைய திக்விஜய யாத்திரைக்கு அதே போல ஒரு உபமானத்தை சொல்லுங்கள்னா சுவாமியினுடைய சிம்ஹ கர்ஜனைக்கு ஈடு அதுதான். அப்படி உன் கோவில் நின்று இங்கனே போந்தருளி உன் கோயில் என்று சுவாமியினுடைய திரு அவதார ஸ்தலமான ஸ்ரீபெரும்பூதுரை சொல்றார். அங்கிருந்து பெருமாள் கோயில்னு காஞ்சிபுரத்துக்கு எழுந்தருளினது, திருமலைக்கு எழுந்தருளினது, திருவரங்கம் பெரிய கோவிலுக்கு எழுந்தருளினது, திருநாராயணபுரத்துக்கு எழுந்தருளினதெல்லாம் இங்கே சொல்லி கோப்புடைய சீரிய சிங்காசனம்னு இப்ப பார்த்தோமே, சிங்காசனம், சீரிய சிங்காசனம், கோப்புடைய சீரிய சிங்காசனம் அப்படின்னு 3 வகுக்கப்பட்ட ஸ்ருதிகளே திரிவேதியாக இங்கே சுவாமி கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஆச்சாரிய சார்வபௌமரிடத்திலே வந்து சேர்ந்த சிஷ்யர்கள்லாம் யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள வேண்டும், ஆழ்ந்து ஆராய்ந்து அறிய வேண்டிய பொருள்களை எல்லாம் நீர் செய்து எங்களுடைய காரியத்தை தலைக்கட்ட வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கின்றார்களாம். அருமையான ஆச்சாரிய அனுபவம், உள்ளுரை பொருளும் மிக அற்புதமாக இந்த பாசுரத்திலே காட்டிக் கொடுக்கிறார். பூர்வர்கள் ஆண்டாளும் நமக்கு அழகாக காட்டிக் கொடுக்கிறாள். ஆக அற்புதமான திவ்ய தேச மங்களாசாசனம் பார்க்கும் பொழுதோ உன் கோவில் நின்னு இங்கனே போந்தருளி அப்படிங்கிறதுனாலே அந்த கோவில்ங்கிற வார்த்தையையே நாம் இங்கே திவ்ய தேசமாக எடுத்துக்கொள்ளலாம். கோவில் அப்படிங்கிறது நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே நம்பெருமாள் சந்நிதி, கோவில் என்ற திருவரங்க சந்நிதியைத்தானே குறிப்பிடுகின்றார்கள் பூர்வர்கள். அப்படி ஆண்டாளும் அவனுடைய நடையழகு, குழலழகர், வாயழகர், நடையழகர் என்று சொல்லுவது போலே அந்த நம்பெருமாளினுடைய நடையழகை காண வேண்டும் என்று ஆசைப்பட்டதாகவே இங்கு சொன்னதாக நாம் எடுத்துக்கொள்ளலாமாக. ஈடு வியாக்கியானத்திலே திருவாய்மொழியிலே 6ஆம் பத்திலே ஞாலத்தூடே நடந்தும் நின்னும் அப்படின்னு வரக்கூடிய பாசுரத்திலே அவனுடைய நடையழகை ஆழ்வாரும் வியாக்கியான கர்த்தாவும் நமக்கு இங்கே அழகாக காட்டிக் கொடுக்கிறார்கள். ஒரு முறை ஒரு நன்னாக பாடக்கூடியவர் வடக்கு தேசத்திலிருந்து வந்து ஸ்ரீரங்கத்திலே நம்பெருமாளிடத்திலே பிரார்த்தித்துக் கொண்டாராம். அன்றைய தினமே ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையர் திருமாலை அப்படிங்கிறத பாடி அவரிடத்திலே பிரார்த்தித்துக் கொண்டாராம். இப்படி அவர் என்ன பிரார்த்தித்தார்னா, இந்த நல்ல பக்தர் இருக்காரே, அவர் எவ்வளவு தூரம் கடந்து நடந்து வந்து உன்னை காண வேண்டி வந்திருக்கிறாரே, அவருக்கு நல்ல பகுமானங்கள் சன்மானங்கள் எல்லாம் நீ கொடுக்க வேண்டாமா அப்படின்னு திருவரங்க பெருமாளரைய பிரார்த்தித்த உடனே நம்பெருமாளும் சரி அப்படின்னு ஒத்துக்கொண்டாராம். அதற்கு பின்னே தன்னுடைய நடை அழகை அழகாக கைத்தல சேவை, திருக்கைத்தலம் அப்படின்னு சொல்றோமே, அதுபோல இந்த கைத்தல சேவையிலே நடந்த அழகையும் காட்டி கொடுத்து, இந்த அழகு இருக்கே, இந்த நடையழகு இருக்கே, இப்படி இந்த நடையழகு நீர் இவ்வளவு தூரம் கடந்து நடந்து வந்தீர்னு சொன்னீரே, அதற்கு சரியாகுமா, அதற்கு ஒத்து போகுமா அப்படின்னு கேட்டானாம். அப்படி ஒத்து போகுமா? அவனுடைய நடை அழகுக்கு இந்த லோக்கத்திலே ஒன்று ஒத்திருக்கும் அப்படின்னும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆக ஆண்டாள் நாச்சியார் திருவரங்க மங்களாசாசன பாசுரத்திலே நாச்சியார் திருமொழியிலே குழலழகர், வாயழகர், கொப்பூழ் அழகர், நடையழகர் அப்படின்னும் இத்தனை அழகு கொண்ட எம்பெருமான் நம்பெருமாள் பெரிய பெருமாள் என்று அவனுக்கே ஆட்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். அதனாலே இந்த திவ்ய தேசத்தையே குறித்து சொன்னதாகவும் நாம் இங்கே எடுத்துக்கொள்ளலாம். அத்தியன உற்சவம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்திலே இப்படி இந்த திவ்ய தேசத்தை இந்த பாசுரத்தின் மூலமாகவும் நாம் இன்று அனுபவிக்கும்படியான பாக்கியம் நமக்கு கிடைத்தது.
பூர்வர்களும் மிக அழகாக ஆச்சாரிய அனுபவத்தையும் எம்பெருமாள் நம்பெருமாள் பெரிய பெருமாளினுடைய அனுபவத்தையும் இந்த பாசுரத்தின் மூலமாக ஆண்டாள் நாச்சியாரினுடைய பாசுரம் மூலமாக நமக்கு காட்டி கொடுத்தார்கள். ஆக ஆச்சரியமான உள் அர்த்தங்கள் புரிந்ததான இந்த பாசுர அனுபவம். நாளைய பாசுரத்திற்கு நாளைய அனுபவத்தை தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.